இந்த புதிய மாதத்துக்கு வாக்குத்தத்தத்துக்கு நான் எப்பவுமே போய் முட்டி முட்டி நிற்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் சில டைம் முட்டுற மாதிரி ஆயிரும். இந்த வாட்டி ரொம்பலாம் நான் முட்டலை. நான் ஆண்டவர்கிட்ட வழக்கம் போல் ஜெபித்து கொண்டிருந்தேன். இப்போ ஒரு முரண்பாடான ஒரு வார்த்தையை தந்தார். முரண்பாடானா என்னடா இது, பிரசங்கிக்கிற மாதிரி ஒரு இணையான வார்த்தையே அதுக்கு இல்லை. அதான் அவ்வளோதான். எப்படி அவ்வளோதான்ப்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் இன்னைக்கு பிரசங்கிக்க போகிற பிரசங்கம் வாக்குத்தத்த பிரசங்கம் எப்படின்னா, உங்களுக்குள்ள இதுவரைக்கும் வந்ததை எல்லாத்தையும் நீங்களே நினைவு பண்ணுற மாதிரி, நினைவு கூறுற மாதிரி வேலையை உங்கள் கையிலே தரப்போறாரு. இப்போ வேலை யாருக்கு? இந்த மாதம் வேலை உங்களுடையது. ஹல்லேலூயா. எல்லாரும் பார்க்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். எசேக்கியேல் புஸ்தகம் 12:28. நல்ல வாசிங்க என் கூட சேர்ந்து. இல்லைங்க, எல்லாரும் சேர்ந்து. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் வாக்குரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை அது நிறைவேறும். அது கர்த்தரே உரைக்கிறாரே. நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும், நிறைவேறியே தீரும். நல்ல கரங்களை தட்டி வல்லமையோட சக்தியோட பிடி. இதுவரைக்கும் காஞ்சிருந்த தேஞ்சு போன சில வார்த்தைகளை கர்த்தர் உனக்கு கொடுத்தது உண்மைதான். சில இடத்துல வந்து சில காரியத்தை சத்த செஞ்சாரு. ஐயோ இன்னும் வேணும்னு நினைச்சேன், பத்தல இல்லையே, இதுக்கு மேல ஒரு வார்த்தை கொடுத்தாரு, அது இன்னும் நடக்கலையே, அது நடக்கும். ஏய் பத்தலன்னு சொன்னியே, அது ரொம்ப பத்திர மாறி ஒரு நாளும் பசி தீராதபடிக்கு இனி நீ காண போகிறது அவர் உனக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்தத்தின் ஜீவ ஊற்றை உன்னிடத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறார். நீயே ஜீவ ஊற்று. அதன் ஆழம் உயரங்களை நீ காண போகிறாய். நீ எவ்வளவு பார்த்தாலும், எவ்வளவு ஆழம் போனாலும், இன்னமும் போனோம், இனிமேலும் போனோம், இன்னமும் இருக்குது, இன்னும் இருக்குது. அகலம் ஐயோ இன்னும் இருக்குது, ஐயோ உயரம் அட இன்னும் இருக்குது. நீ கிழக்கே மேற்கே தெற்கே வடக்கே இடம் கொண்டு பெருகினாலும் அவர் வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த செயலை நீ கண்டு பிடிக்க முடியாது. அவ்வளவு நீ நல்லா போலாம், எவ்வளவு வேணா போலாம். அவர் வார்த்தை சொன்னது நிறைவேறும். ஆவியானவர் சொல்றாரு, இல்லையே அந்த பிரசங்கியார் சொன்னது கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. நான் சொல்றேன், பிரசங்கியாரே தப்பா சொல்லியிருக்கலாம், ஆனா வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னா உனக்கே அது புடி கிடைக்காம இருந்திருக்கலாம். அல்லது நீயே சில வார்த்தைகளை நம்பாம கூட இருந்திருப்ப. நீ நம்புனியோ நம்பலையோ, உன் கண்ணுக்கு எட்டுற தூரத்துக்கு தேவ வசனத்தை நீ பார்த்திருந்தேன்னா அது நிறைவேறுன்றார். இப்படியெல்லாம் பிடிக்க கூடாது. குடியாரன் என்ன பண்ணுவான்? தோட்டு நகும். அதே மாதிரி கடைசி ரெண்டாவது பசிக்குது தாங்கன்னு வந்து நிற்கக்கூடாது. ஊர்கா மாதிரி தொட்டுட்டு அல்லேலூயா
அல்லேலூயா. இதுக்கு தான் ஒரு குடிகாராகன்றது. அல்லேலூயா. அதிக ஆழத்தை காண போறீங்க. ஹல்லேலூயா. ரொம்ப அடி ஆழத்துக்கு நீ அடி காண முடியாது. ஆனா நீ காண போறது இதுவரைக்கும் உன் தலைமுறையில் எவனும் கண்டாது, உன் ஜாதியில எவனிடத்திலும் செய்யப்படாதது, உன் முற்பிதாக்கள் அனுபவித்திராதது. ஆகையால் என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி நீ என்ன வேணா நினைச்சுக்கோ. ஆமேன் நீ கம்மியா போட்டுக்கோ. எப்படியே ஆமேன் கம்மியா தான் போட்டிருப்ப நீ. ஆனா என்ன செய்யாத, அது வந்து வேலை செய்யும், வந்துடும். இனி அது டிலே, நோ மோர் டிலே. சொல்லுங்க, நோ மோர் டிலே. இனி அதுக்கு காலம் செல்லாது, தாமதிப்பதில்லை. இந்த நீ எப்படி ஆமேன் போட்டேன்னு எனக்கு தெரியாது. சர்ச்சில் கேளுங்க, சர்ச்சில் நீங்கள் எல்லோரும் இருந்தீங்கல்ல, எல்லோரும் இருக்கிறீங்கல்ல, இது வரைக்கும் நீ கேட்ட எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் அடையாளமாக சபையில் வந்து உட்கார்ந்துருக்க போகிறீங்க. ஆமேன் ஒன்று போட்டவனுக்கு ஒன்றுக்கு எவ்வளோ கிடைக்குமோ அவ்வளோ. என்கிட்ட சில கேட்பாங்க எப்படி மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு. மெடிடேட்னா வேற ஒன்றும் இல்லை, வார்த்தையை ஆமேன் 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 ஆமேன். நான் பாருங்க, நான் வந்து திருநெல்வேலி போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் திருநெல்வேலிக்கு போகும்போது நான் ஒரு செவத்தில் எழுதல வசனம், அந்த செவத்தில் எழுதின மாதிரியே என் இருதயத்தில் இருக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏதோ ஒரு வழியில இங்க பிரிண்ட் போட்டிருந்துன்னு வச்சுக்கோ. இந்த கிளாஸ் எக்ஸாம் எழுதுன எத்தனை பேர் தெரியாது? கிளாஸ் எக்ஸாம் எழுதிருக்கீங்களா? சட்டா எழுதுனா எழுதிட்டு டக்குன்னு மார்க் எக்ஸாம் பேப்பர் கூட என்ன சொல்லுவாங்க, அப்படியே மார்க் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. பக்கத்துலேருந்து எழுதுனவன், காப்பி அடித்து எழுதுனவன், எழுதாதவன், அரைக்குறையாக எழுதுனவன், நல்லா எழுதுனவன், எல்லாருக்கும் எவ்வளோ மார்க்குன்னு எல்லாருக்குமே. இது வேற மாதிரி ஒரு டெஸ்ட்டு, கவனமாக கவனிங்க. எல்லாரும் சேர்ந்து எழுதின டெஸ்ட்டுக்கு எல்லாரும் என்ன எடுத்தாங்க எழுதும்போது தெரியாது. காப்பி அடித்தவனுக்கு கூட அந்த ஒன்று தான் தெரிஞ்சிருக்கும், அதை தான் எழுதியிருப்பான். ஆனால் அந்த எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, ரிசல்ட் வந்து எல்லாரும் கையிலும் சார் வந்து பேப்பர் கொடுத்துருவார் பாருங்க. பேப்பர் கொடுக்கும்போது அவ்வளோ நான் ஒரு அப்படி தான் பார்க்குறேன், ஒரு தரிசனத்தை பார்த்தேன். நான் கத்துறேன்னு பார்த்தீங்களா, நான் கத்துறேன் பார்த்தீங்களா? ஐயா ஆமேன்னு சொல்லுங்க சாமி, எல்லாம் முடியல, கவனிங்க, வார்த்தை உள்ள இறங்குதா, புரிஞ்சுதா, இப்படிலாம் கேட்குறேன் பார்த்தீங்களா? இனி நான் கேட்கவே வேண்டாம். நீ ஆமேனை எப்படி போட்ட, கடுக தாளிச்சியா இல்லை எந்த எண்ணெயை ஊத்துனன்றத ஆண்டவர் என்ன செய்வார், காட்டுவார். ஆனால் எப்படி காட்டுவார்னா, ஒரு ஆமேன் போட்டாலும் என்னது, அதுக்கு வேலை எங்கே இருக்கும். நீ 1000 ஆமேன் போட்டேன்னா 1000 பெருகி இருப்பாய். ஏல இந்த பொறாமன்னு இருக்குல்ல, இப்ப கிளப்பி விடுறேன். முடிஞ்சா பொறாம போட்டுக்கோ, முடிஞ்சா புறப்பட்டுக்கோ. ஏன்னா ஈசாக்கோடு இருந்தவர் இந்த நான் இன்னைக்கு ஆராதனைக்கு வந்த போது, இப்போ நான் எதாச்சும் தான் நான் இது பேசுகிறேன், ஆவியானவர் தான் பேசினார்.
நான் இன்னைக்கு ஆராதனை எடுத்துட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒன்று காமிச்சார். எவிடன்ஸ் எப்படி பண்ணாரு? எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸ் இல்லாமல் ஒன்றுமே வராதுடா. ப்ரூஃப் பண்ணு. ப்ரூஃப் சொல்லுங்க பக்கத்தில் பார்த்துங்க. ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் இருக்கா? இனி எல்லாமே டப்புன்னு யாரை மேலே பழிய போட்டுருவாங்க? அங்கே டக்குன்னு போக மாட்டாங்க. டப்புன்னு நான் இன்றைக்கி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு சும்மா இங்கே சர்ச்சுக்கு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி சர்ச் இதெல்லாம் போட்டுட்டு நான் பைக்கில் போயிட்டே இருக்கிறேன். அடுத்து என்ன வேணும், அது வேணுமா, இது வேணுமா, வீட்டுக்காரி என்ன சொல்லுவா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி யோசிச்சுட்டே போகிறேன். நான் போகும்போது ஆண்டவர் ஒன்றை ஞாபகப்படுத்தினார். என்ன தெரியுமா ஞாபகப்படுத்தினார்? நீ பார்க்கலன்னு சொன்னாலும் ஸ்டேஜில் இருக்கிற ஒன்றை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்றை தான் பார்த்துட்டு இருக்காங்க. சிலவங்களுக்கு போர் அடிக்கும். யாரு? ஒன்றை போர் அடிக்காது, அவங்கள போர் அடித்து ஒன்றை போருன்னு சொல்லுவாங்க. எப்படி? இது ஆவி இல்லைன்னா புரியாது. புரிஞ்சுதானே? அவங்களுக்கு போர் அடிச்சா அதையும் உன் மேலே தான்டா தூக்கி போடுவாங்க. இந்த மூஞ்சிகளை பார்த்து நீ ஒன்றுமே சொல்லாதடா. அப்போ நான் கேட்டேன், அப்பா எனக்கு ஒரு ப்ரூஃப் தாங்கப்பா, இதுவெல்லாம் நல்லா இருக்குன்னு தானே ஆசைப்படுறேன், ஒரு ப்ரூஃப் கொடுங்க. ஒன்றும் இல்லை. இனி ஆமேன்லாம் கத்தனா வேணும்னா எடுத்துப்பானுங்க. ஆமேன்னு சொன்னவன் அம்பாசடரோட வருவான். இல்லைன்னா ஆண்டியா வருவான். எப்படி வருவான்? நம்ம இவ்வளோ பெரிய வாக்குத்தத்த ஆராதனையை ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு ராத்திரின்னு பார்க்காம வச்சுடுறோம் இல்லையா? தாகம் உள்ளவன் சிலவங்க தாகம் உள்ளவன் வர மாதிரியே வருவாங்க. ஆனால் சம்பவத்தில் காணாது. பாருங்க, கடைசியில் யாருக்கு மேலே பழிய தூக்கி போடுவாங்க? நான் அப்போ அதனால டபுள் சைடு கேரண்டியாக ஒன்று வாங்கி வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நீ அதெல்லாம் பார்க்கவே செய்யாத, அந்த மூஞ்சியை பார்க்காத, நீ சொல்லு, செஞ்சிட்டே இரு. அடுத்து என்ன செய்? கடைசியில் புரிஞ்சுக்கோ, எவன் எல்லாம் நீ கார் ஆசீர்வதிக்கப்படும் கார் வாங்குறாய் அப்படின்னா எவன்டெல்லாம் கார் இருக்குதா அவன் தான் உண்மையாக வாங்கினதாண்டா, உண்மையாக வார்த்தை வாங்கிட்டான். இல்லைன்னா கடைசி வரைக்கும் காருக்கு டயரில் இருக்கிற டியூப்பை பிடுங்கி விடுவான்னு தவிர ஒன்று. அல்லேலூயா. இதை நான் உங்களுக்கு ஜோக்காக சொல்கிறேன், சீரியஸாகவே ஆண்டவர்கிட்ட சொன்னார். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வார்த்தையில் ஒரு உறுப்பு கூட மாறாதான். சின்ன உறுப்பு, ஒரு புள்ளி வள்ளி கூட தப்பாதான். அவர் சொல்றாரு, இனி என் வார்த்தை தாமதிப்பதில்லை. உனக்கு இமயமலையே வேணும்னு சொன்னாலும் அதை நான் உனக்கு தந்திருப்பேன். நீ என்கிட்ட கேட்டியா? என் வார்த்தையின் மேல விசுவாசத்தை வச்சியா? நீ வச்சேனுண்டுடா, நீ அதை சுமந்தேனுண்டுடா. இன்னைக்கு உன் இருதயத்தில் அது இருக்குன்னா அந்த வார்த்தை அது நிறைவேறும், அது மாறாது. ஹல்லேலூயா. காமா கூட வேலை செய்யும். ஹல்லேலூயா. போன வாரம் நான் பிரசங்கிச்சல ஒரு வசனம், வரைக்கும். அது வரைக்கும், அது என்னது? பூரண புருஷர் ஆகிற வரைக்கும், அது வரைக்கும் விட மாட்டேன். அதனால உங்களை என்ன சொல்ற, தூக்கி வெளியே போட மாட்டார். சிலவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, இந்த மாம்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இவன் காரை வாங்கினா தான் இவன் காரை வாங்குவான். அது வரைக்கும் ஆமேன் 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 ஆமேன். சபையை சொல்றேன், கேவலப்படாத. பாக்கெட்டை பார்த்துட்டு ஆமேன்னு சொல்லாத. உன் ஞானத்தை வச்சு ஆமேன்னு சொல்லாத. ஆமேன்.
ஆனா நீ தான் அப்பனுக்கு கிடைச்ச, அப்பனுக்கு ஒலையில கிடைச்ச உருக்கு துண்டு. உன்னை கத்தியா வேணாலும் ஷேப் பண்ணுவாரு, கோடாலியாவும் ஷேப் பண்ண முடியும், உன்னை எப்படி வேணா ஷேப் பண்ண முடியும். ஏன்னா நீ அவருடைய உலையில், அவருடைய ஃபேக்டரியில, அவருடைய உலையில கிடைச்ச உருக்கு துண்டு. நீ கத்தியா போகாத, வெட்டு கத்தியா போகாத. கொஞ்சம் கூட தீட்டு சிலவங்க என்னன்னா வந்து பரவாயில்ல நல்லா தான் இருக்கிற, கொஞ்சம் தீட்டி விடுங்க. அந்த கத்தியே வேணாண்டா, என்ன அடுத்த ப்ராஜெக்டுக்கு ஏத்த மாதிரி என்னைய உருமாற்றுங்க அப்படி கேட்கணும். ஏன்னா முதல்ல உனக்கு வெட்டு கத்தி கரெக்டா இருக்கும். கொஞ்ச நாள் போது வெட்டு கத்தி நீ நினைப்ப, வெட்டு கத்தி ஐயோ இது ரொம்ப உரப்பு தீந்துருச்சு, இதை நீ தீட்டணும்னு நினைச்சு ஆண்டோட்ட போவ. தீட்டாத, இந்த வேலை முடிஞ்சிருச்சு. சரியான ஆண்டுடைய பிள்ளைனா அந்த பட்டயம் அப்படி கொஞ்சம் மழுங்குச்சுன்னா நீ பயப்படாத, பட்டயம் வேற ப்ராஜெக்டுக்கு ரெடி ஆகணும். அதனால அப்படியே ஒலையில கொண்டு அப்படியே அவர்கிட்ட குடிச்சிட்டேனா அவர் உன் மேல வச்சிருக்கிற அந்த புதிய திட்டத்துக்கு உன்னை புதிய கருவியாய் மாற்றுவார். நீ வேறு மனுஷனாய் மாறுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ அதே ஆளு, அதே பேண்ட், அதே சட்டை, பரவாயில்ல, என்னை அதுக்கு தான் மாத்தி விட்டுருக்காரு போல இல்லையா? அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர்கிட்ட கேட்டு ட்ரெஸ் போட்டா அப்படிதான் வரும் பாருங்களேன், நமக்கே தெரியாது. ஹல்லேலூயா. ஆகையால் நல்ல ஸ்வீட்டா வாசிக்கல. ஆகையால் என் வார்த்தைகளில், என் அப்பாவோட வார்த்தையில ஒன்றாகிலும் என் வாழ்க்கையில இனி தாமதிப்பதே இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் என் அப்பா அவரே சொல்லிட்டாருப்பா. இப்ப ஏசப்பா நேட்டைக்கு வந்தார் தெரியுமா உங்களுக்கு? உண்மைங்க, நிஜமா வந்தாருங்க. ஹெலனுக்கு வீட்டில் வந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹெலனுக்கு வீட்டில் வந்தார் அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம். ஹெலனுக்கு சந்தோஷம் ஒத்துக்கலாம், மற்றவங்களுக்கெல்லாம் பொறாம வரும்ல, வரும்ல, வரணும். அல்லேலூயா. நான் சொல்ற பொறாம ஆவிக்குரிய பொறாம. உங்களுக்கு அது அது கூட உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. புற கடைசியில் அவன் அந்நிய பாஷை பேசியாளா, கண்ட ஆவியோட ஜாயிண்ட் ஆயிடப்படாது. புரியுதா? சரி, உள்ள போலாம். திருப்பி கொள்ளுங்க. ரோமர் 9:28. சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறார். எஸ், பாருங்க, அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். எப்படி காரியத்தை நிறைவேற்றும் போது எப்படி நிறைவேற்றுவார்? ஆண்டவரே, நீங்க எனக்கு இப்படித்தானே தர்றேன்னு நீங்க, ஆனா நீங்க வேற மாதிரி தர்றீங்களே. இப்போ நீங்க கேட்டிருப்பீங்க, அப்பா நான் ஃப்ளைட்லேயே போனதில்லப்பா, இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஃப்ளைட்டில் ஒரு வாட்டியாகலும் போகணும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை கண்டிப்பாக என்னை கூட்டிகிட்டு போவீங்கன்னு நீங்கள் நம்பிட்டீங்க, விசுவாசிட்டீங்க பூரணமாக. அதில் எச்சியாக உண்டு, எச்சியாக விசுவாசிப்பாங்க. ஒரு வாட்டியாகலும் கூட்டின்னு போயலாம். ஆனால் நீங்கள் பூர்ணமாக விசுவாசி, ஆண்டவரே என் விருப்பத்தை நீ தடை பண்ணுறதே இல்லை, உங்கள் நோக்கம் நான் உலகம் முழுவதுக்கும் எனக்கு தேவன் என் மேலே வாக்கு வச்சிருக்கிறீங்க, பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் என்னை கூட்டு போவீங்க. ஆனால் எனக்கு அடுத்த மாதம் ஒரு லக்ஸுரி கம்பார்ட்மெண்ட்டில்
ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் போட்டு அமெரிக்கா போன ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் என்ன செய்கிறீங்க? இருக்கிறதுல பெஸ்ட்டாக கேட்குறீங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி கொண்டு விடுறாருன்னா, ஒரு பிரைவேட்டாக உனக்கே சொந்தமாக போயிட்டு திரும்புகிற மாதிரி ஒரு ஜெட்டு தராரு. ஹல்லேலூயா. ஜெட்டு தானே. நீ இவங்க நினைக்கிற ஜெட்டுன்னா மட்டும் அந்த இதுன்னு நினைக்கிறேன், இந்த பிள்ளைங்க விளையாடலாம் கஷ் வா பிள்ளைக்கு நான் போகும்போது பிள்ளைக்கு ஒரு விளையாட்டு கொடுப்பாரு. கேட்குறேன், இங்கே பாருங்களேன், அவர் கொடுக்கும்போது அவருடைய அளவு எப்படின்னா, இல்லை உங்களுக்கு நான் இதை புரிய வைக்கிறேனே, எனக்கு ஒன்றுமே இல்லை அதனால எனக்கு இதை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்குறதுக்கும், டேடி நீ பரம தகப்பன், பெரிய பணக்காரர், உங்களை முன்னிட்டு நான் கேட்குறேன், எனக்கு இதை கொடுன்னு கேட்குறீங்க ஒன்றை, அதுவே ஆண்டவருக்கு சில்லறையாக தான் இருக்குது. எப்படி சில்லறையாக தான் இருக்குது. அப்படின்னா ஆண்டவர் உனக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாருன்னா, அவருடைய விருப்பத்தின்படி உனக்கு தருவார். இது ஒன்று. இது ஒன்று. இன்னொன்று, சிலவங்க ஜெபிக்கும் போது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஆண்டவரை எப்படி ஆச்சும் சொல்லுங்க, எப்படி ஆச்சும் இந்த காரியத்தை ஒன்று நடத்தி தாருங்க. எப்படி இது இது நம்ம சபையில் லைட்டாக அங்கங்கே நான் பார்த்துருக்கேன். ஆனால் இதை விட ரொம்ப பியூட்டி என்னன்னா, கர்த்தாவே உமக்கு சித்தமானால் சித்தமானால் சுத்தமாகட்டும், சுத்தமாகாது, ஆகாது, செல்லாது செல்லாது. ஏன் ஏன் அப்படின்னா, இல்லை நான் இது ஜோக் சொல்லலை. ஏன் தெரியுமா? நீ அவ்வளோ பெரிய தேவனை மட்டுப்படுத்துற. எப்படி ஏதோ பாவம் எல்லாருக்கும் கொடுக்கணும், நம்ம போய் கேட்டா எப்படி, சரி நமக்கு தேவைக்கு கேட்போம், எப்படி போதுமான அளவுக்கு கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னு வச்சுக்கோ. அது ஒன்று. இல்லை ஆண்டவருக்கு ஒருவேளை அது சித்தம் இல்லாமல் இருந்தா, சித்தம் இல்லை அப்படின்னா அது என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? ஒரு ஆள் ஆண்டவர் உமக்கு சித்தமான எனக்கு இதை கொடுங்க, காலில் ஒரு பெரிய வீக்கங்க, வீங்கிட்டே இருக்கு, வீங்கி வீங்கி அங்கே வர வீங்கியாச்சு, எங்க நீ வந்து என்ன செய்ய, இப்படி இப்படி ஆகிட்டு இருந்த கடைசியில் பாடி இங்கே கிடக்குது, கால் அங்கே கிடக்குது, அந்த அளவுக்கு கால் ஊத்தாம்பட்டி மாதிரி பலூன் மாதிரி பெருகிருச்சு. இப்போ நீ கேட்குற இங்கே இருந்துட்டு, கத்தாவே உமக்கு சித்தமானால் இந்த பெலூன் சுருங்கட்டும் அப்படின்னா எப்படி சுருங்கும்? உலகத்திலேயே நம்பர் 1 தீர்க்கதரிசி வந்து உன் காலில் கை வச்சாலும் உன் தலையில் கை வச்சாலும் எப்படி இருக்கும்? எள்ளு போல சுருங்கும். யாருக்கு வேண்டி? அந்த மனுஷனுக்கு வேண்டி எள்ளு போல சுருங்கும். ஏன்னா அவருக்கு என்ன வேண்டாம்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. உனக்கு என்ன வேணும்ன்றதுக்கு நீ அவரை புரிஞ்சுக்கணும். உனக்கு புரியலைன்னா உனக்கு பெலூன் இப்படிதான் சுருங்கும், லைட்டா. அடுத்து கடைசியில் யாருக்கு மேல பழிய போடுவேன்? பெரிய பாசனம் சொன்னியா, நம்பர் 1 உலகத்திலே பயங்கர நம்பர் 1 டிக்கெட்டும் போட்டு கொடுத்து கூட்டு வந்து அவர் பின்ன கொஞ்சம் கொள்ளலாம், லைட்டாக கை வச்ச உடனே கொஞ்சம் வராமல் வந்து அடுத்த வாரம் தொட்டு பின்னு வந்து இனி வேற யாராவது உண்டா சொல்லுங்க. ஆண்டவரை மட்டுப்படுத்தாதீங்க, அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தாதீங்க, அவருடைய பராக்கிரமத்தை மட்டுப்படுத்தாதீங்க, அவருடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்தாதீங்க. மட்டுப்படுத்தினீங்கன்னா வேஸ்ட். உங்களுக்கு பிரச்சனையாக்க உள்ளதெல்லாம் உள்ளதான். ஆனா இது எல்லாத்துக்கும் தீர்வை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அவர் அளவின் படி. அதான் பாருங்க, அதுதான் அந்த நீதி. பாருங்க, அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். உங்களுக்கு காரியத்தை நிறைவேற்ற வர்றாரு நம்புறீங்களா? எல்லாரும் உங்க காரியம் எல்லாம் நிறைவேறும் நம்புறீங்களா இல்லையா? முதல்ல அதை நம்புறீங்களா?
அதை நம்புறீங்கன்னா கேளுங்க. அவர் தன்னுடைய நீதியின்படி, தன்னுடைய விருப்பத்தின்படி, தன்னுடைய அளவின்படி, தன்னுடைய அதிகாரத்தின்படி உனக்கு அவர் அனாதி காலத்துக்கு முன்பதாய் திட்டமிட்ட திட்டத்தின்படி சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றுவார். சொல்லுங்க, சீக்கிரமாய். தம்முடைய அளவின்படி, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் குமாரனுடைய மகிமையில, அதே புரிஞ்சுக்கலையா நீங்க? குமாரன் இடையில வந்துட்டாருனாலே முடிஞ்சு போச்சு. நீ என்னது, நீ யார்? அற்பமா இருக்கலாம், நீ ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், நீ அதுக்கு வாய்ப்பே இல்லாம இருந்தாலும் குமாரன் இடையில வந்துட்டாருன்னு வச்சுக்கோ, you are eligible like him. அவரை மாறி அவருக்காக என்ன கொடுக்கப்பட்டதோ அதையே பிதா உனக்கு கொடுப்பார். அதான் அந்த நீதி. நீதினாலே குமாரன் அர்த்தம். என்னங்க? குமாரன். பாருங்க, அவர் நீதியோட, பாருங்க, அவர் நீதியை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். ஃப்ளைட்டு பில்டிங்கில் விழுந்ததான் நீ பார்த்துருக்க. எப்படி? ஒருத்த மட்டும் தப்புனதான் நீ பார்த்த. நான் சொல்றேன், ஃப்ளைட்டு பில்டிங் உள்ளோடி போகும். தேவனுடைய நீதி. இந்த பைபிள் ஏன் தெரியுமா? பழைய பிரமாணத்தில் நிறைய சாட்சிகளை, இந்த எபிரேயர் 11 எடுத்து படிச்சிங்கன்னா, இந்த பழைய பிரமாணத்தின்படி முன்னாடி நடந்த அந்த தேவனுடைய வல்லமையான விசுவாச செயல்கள் எப்படி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள செயல்பட்டதுன்னு சொல்லி அந்த எபிரேயர் 11 அப்படியே சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? ஏன்னா நான் சொல்றேங்க, அது ஒரு அளவே கிடையாதுங்க. செங்கடல் பிளந்தது ஒரு மேட்டரே இல்லைங்க. செங்கடலை பிளந்தவர் மோசே இல்லையா? மோசே தானே கோல் எடுத்து அடிச்சான். ஆண்டவர் சொன்னாரு, அவன் கோல் எடுத்து அடிச்சான், பிளந்துருச்சு இல்லையா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க புரிஞ்சுக்கோங்க, செங்கடலை பிளந்தவரே அப்படியே உள்ள வந்து எனக்குள்ள இருந்து ஏன்டா கேட்குற, 2ஆ பழக்கணுமா, 4ஆ பழக்கணுமா, தூள் தூள் ஆகணுமா, விளையாடுவோமா, கடலை பிளந்து பிளந்து விளையாடுவோமா? அவர் எப்படி கேட்பாரு? கடலை பிளந்து பிளந்து விளையாடுவோமா? இங்க உள்ள அறிவியல், இங்க உள்ள அறிவை எல்லாம் சின்ன பின்னாக்குவார். எப்படி? இலை செங்கடலை பிளந்து அதுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளை எதிர்த்த பார்வோனுடைய சேனை முழுவதும் அந்த செங்கடலுக்குள்ள அகப்பட்டு எத்தனையோ பல்லாயிரம் வருஷம் கழிஞ்சு இப்ப கண்டுபிடிக்கிறானுங்க அந்த ரதங்களை எல்லாம் இல்லையா? நான் சொல்றேன், உனக்கு விரோதமான ரதங்களை கண்டே பிடிக்க முடியாதுங்க. உன் எதிரியை தேடியும் காணாதிருப்பாய். செங்கடல் தூளா போறதில்ல, உன் எதிரி தூளுக்கு கூட மிச்சம் இல்லாத அளவுக்கு தேவ நீதி வெளிப்படும். ஹல்லேலூயா. தேவனை சும்மாலாம் நீங்க நினைக்காதீங்க. நான் சொல்றேன், பழைய பிரமாணம் இந்த பைபிளை மட்டும் வச்சுட்டு தேவனை பார்க்காதீங்க. நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் ஒரு வசனம் வச்சிருக்காரா இல்லையா? அது உனக்கு தெரிஞ்ச அறிவு இல்லை, இந்த பைபிளுக்கு தெரிஞ்ச அறிவு. பைபிளுக்கு தெரியாததும், இப்படி படிச்சுக்கோ, எப்படி? பைபிளுக்கு தெரியாததும் பைபிளுக்கு புரியாததுமான பெரிய காரியம். புரியுதா? புரியுதா? இப்போ அப்படியே மிதக்கணுங்க. எப்படி? ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் மேல அப்படி சும்மா நடந்து போகணுங்க. நீங்க ஒரு பஸ்ஸில் போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி? ரொம்ப நாளைக்கு அப்புறம் பஸ்ஸில் போறீங்க, சொல்லுங்க, பக்கத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் போய் திடீர்னு மார்த்தாண்டம் பாலம் மேம்பாலத்தை தாண்டி போய் கொண்டிருக்கிறீங்க. அப்போ அங்கே ஒரு பிரச்சனை இல்லாததுனால, நீங்க அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிறதுனால, நீங்க ஆவியானவரோட வல்லமையா செயல்பட்டு கொண்டிருக்கிறபடினால பஸ் பறக்குது.
நீங்க ஸ்டில் யூ ஆர் டூயிங் பிரேயர். நீங்க அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறீங்க. டிரைவர் பார்க்குறாரு, இப்படி இருக்கார் டிரைவர். கண்டக்டர் சூன்றான், அவன் இப்படி இருக்கிறான். வண்டி எங்க போகுது? மறுநாளைக்கு பேப்பர்ல வரும். எப்படி? காலங்களை யுகங்களை கடந்து தெய்வம் அற்புதங்களை செய்ய தொடங்கினார். அடுத்து அலசி ஆராய்ஞ்சா அங்கே உள்ளே வீரமணி வீராப்பாக தேவனிடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். நல்ல காலம் ஏனோக்கம் போல மொத்தமா போகுது. என்ன அது, இந்த பயிலுவ என்ன செஞ்சுட்டானுங்க, கூட ஒரு 10-50 பஸ்ஸில் இருந்தனால அப்படியே போனது 3ஆம் வானம் 4ஆம் வானத்திலிருந்து கீழே வந்தது மாதிரி தப்படி கீழே வந்துட்டாங்க. ஹலோ ஏங்க, இப்படி இதெல்லாம் ஜோக் கிடையாதுங்க, நடக்கும். இந்த சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அமெரிக்காவில். சிட்ராத் அப்படின்னு ஒரு 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 இவாஞ்சலிஸ்ட், அவர் வயசானவர். இப்போ அது நான் ரொம்ப வருஷம் ஆச்சு நான் பார்த்து. நீங்கள் போய் பார்த்தா யூடியூப்லலாம் இருக்கும். ஒரு டிவி சேனல் நடத்துவார். அந்த டிவி சேனலில் என்ன சாட்சி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாட்சி தான் எபிசோடு. ஒரு 1/2 hour நடக்கும். சாட்சி என்னன்னா எப்படி தெரியுமா வந்து சொல்லுவாங்க, கடந்த நாளில் சளி ஜலதோஷம் காய்ச்சலினால் அவதிப்பட்டேன், கர்த்தருடைய கிருபையினாலே என் சளி தீர்ந்தது, கால் தீர்ந்தது, போல் வீழ்ந்தது. இப்படி இருக்காது. எப்படி இது இல்லை, அப்போ இதை சொல்லக்கூடாதோ? சொல்லு, அதுக்கு நான் தடை இல்லை. அங்கே எப்படி இருக்கும்னா, உண்மையிலங்க நான் இந்த பஸ்ஸு மேட்ரு சும்மா சொல்லலை. ஒருத்தன் ஒரு ஆக்சிடென்ட்ல தப்பியிருக்கான். எப்படி தெரியுமா? நடு ரோட்டில் நிற்கிறாங்க, பஸ் இவனுக்கு மேலே ஏறி இருக்குங்க. பஸ் இவனுக்கு மேலே ஏறி இருக்கு. இவன் இப்படி கண்ணடைச்சு திறக்கும் போது பஸ் என்ன செய்யுது, பஸ் இவனை தாண்டி போகுது. இவன் அப்படியே நிற்கிறான். நடந்ததுங்க. இதை நீங்கள் பாருங்க, சிட்டுறது நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி நிற்கிறாருங்க, நடு ரோட்டில் இப்படி நிற்கிறாரு. பஸ் அங்கே போகுது. பஸ் எப்படி போகுதுங்க? இப்படி யூட்டன் அடிச்சு போகலங்க, இவன் மேலே ஏறி போகுது. ஆனா இவன் மேலே ஏறலை. இப்படியெல்லாம் நடக்கிற அளவுக்கு அவர் நீதி ரெடியா இருக்கு. நீ ஆமேன் சொன்னா இதிலும் மேலானவைகளை காண்பாய். பாருங்க, அவர் நீதியோட. நான் சும்மா ஏதோ உங்களுக்கு கார் வாங்கணும், வீடு வைக்கணும், வீட்டு இஎம்ஐ அடைக்கணும், இந்த பையன் என்ன யாரபடி தான் இல்லை, எனக்கு ஒரு சின்ன குட்டி வீடாவது வேணும். உன்னை எதிர்த்தவன் மத்தியில் எப்படி நிற்கணும்? நீ அரண்மனை கட்டி இருக்கணும். சரி பாருங்க, அப்போ அவர் எப்படி வெயிட் பண்றார் அப்படின்னா, நீங்க எதிர்க்கிற எல்லா எதிரிகள் மத்தியில உங்களை அவருடைய நீதியின்படி சீக்கிரமாய் காரியத்தை கொண்டு வந்து உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றதுக்கு காத்துட்டு இருக்கிறார். அதனாலதான் பூமியில சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்றார். ஹல்லேலூயா சொல்லுங்க. பூமியில சீக்கிரமா ஒரு கூட்டம் என்னன்னா, இதுல என்னன்னே புரியாமலே என்ன சொல்லிட்டு இருக்குது, சீக்கிரமா நடத்துவார், அதிசீக்கிரத்தில் வருவார். ஹல்லேலூயா. வாரும் அந்த வாரம் இல்ல, இங்க வாரும், சபைக்கு வாரும், இந்த மாதிரி நல்ல செய்திகளை கேளும். செங்கடலை 4000 மாட்டி புடுங்கி மாத்துங்க. அல்லேலூயா. ரைட்டா? சங்கீதம் 9:8. சங்கீதம் 9. அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து ரைட் சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். ரைட். சிறுமைப்பட்டவனுக்கு இங்க பாருங்களேன், இந்த பூமியை சிறுமை புந்தரபசம் போடுங்க. அவர் பூ உலகை, இந்த பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கு செம்மையா நீதி செய்வார். எல்லா ஜனங்களுக்கும் என்ன செய்வாரு? இந்த அற்புதத்தை எல்லார்ட்டையும் தான்,
இலை மனுஷனை இந்த பூமிக்கு கொண்டு வந்ததே ஒன்ன காட்டுறதுக்கு இல்ல, யாரை காட்டுறதுக்கு? அப்பனை காட்டுறதுக்கு. சும்மா உனக்கு இந்த பாருங்களேன், ஒரு தாத்தா ஐரோப்பிய நாட்டிலே கிறிஸ்துமஸ் நாட்களிலே கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சாராம் 800களில். அவர் அப்படி செஞ்சதுனால அவருக்கு அதே ட்ரெஸ்ஸை போட்டு அவன் சாண்டா கிளாஸ் டிங்கிள் பெல் டிங்கிள் பெல் டிங்கிள் டங்கிள் பெல் சுத்துறானா இல்லையா? ஆனால் என்னன்னே தெரியாது, சம்பவம் என்னன்னே தெரியாது. பிள்ளைங்க கூட கேட்கும், எனக்கு சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் வாங்கிட்டேன். உடனே இவங்க இல்ல, இங்க ஏதோ ஒரு ஆள் நீதி செஞ்சாரு. ஆபிரகாம் பயங்கரமா செல்வ சீமானா இருந்தா, அல்லது ஈசாக்கு செழிச்சா, இவனை எல்லாம் பார்க்காது. யார பார்க்கணும்? அப்பா, என்ன உண்டாக்கின அப்பா என்னை கொண்டு அவர் தன்னை நிரூபிக்கும்படி நீதியா வெயிட் பண்றாரு. அதுக்கு என்ன ஒப்பு கொடு. வீடு வாங்கணும், குளம் வாங்கணும். பாஸ்டர், ஒரு வீடு வாங்குறதுக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். இனி இந்த மாதிரி ஜெபங்களை நான் வெறுக்கிறேன். அல்லேலூயா. திருவட்டாரை 6ஆக பிரிக்க, அது ஏற்கனவே 6ஆ தாண்டா இருக்குது, நீ என்னடா 6? திருவட்டு 6. இந்த 6ஐ 6ஆக பிரிக்க எனக்கு வல்லமை வேணும். நான் அதை விரும்புகிறேன் பாஸ்டர். இந்த ஜாதிகள், புற ஜாதிகள் மத்தியில், தேவனை அறியாத மத்தியில் இந்த மாதிரி அற்புதங்களை, அடையாளங்களை செய்யணும்னு ஆசைப்படுறேன். அப்போ தானே தேவனும் இதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறார் தானே. அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. குஞ்சாலோலையில் வந்து பஸ்ஸில் ஏறினாமா, அருமனையில் வந்து இறங்கினாமா, திரும்ப இன்னொரு பஸ்ஸை பிடிச்சாமா, சர்ச்சுக்கு வந்தோமா, கொஞ்ச நேரம் அப்படி கேட்போம், இவர் எப்போ முடிப்பாருன்னு பார்ப்போம். இடையில அங்கோட்டு இங்கிட்டு எலும்புனாலும் ஒரு மாதிரி ஆட்டுவார். அல்லேலூயா. இனி விடிய விடிய ஆராதனை. அல்லேலூயா. மே மாதம் முழுவதும் ஆராதனை. எப்படி? விருந்து வீடு கிருந்து வீடுக்கிட்டு பிள்ளைகளை போட்ட அங்கிட்ட அனுப்பின, இங்கேயே பிள்ளைகளை பிடிச்சி வச்சிருக்கணும். அல்லேலூயா. அதுக்குள்ள நீ பிள்ளைங்களுக்கு 10-15 அற்புதம் செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை வாங்கித்தா இதை வாங்கித்தான்னு கேட்கும்போது வயரை கட்டிடு. எப்படி? வாயை கட்டிடு. கொஞ்ச நேரம் வாயை கட்டியவை. நீ இன்றைக்கு வாயை திறக்க மாட்டாய். அவன் வாயை கட்டி திரிவான். அவனுக்கு அப்பதான் புரியும், ஓஹோ என் அம்மாட்ட வல்லம் இருக்குது, என் அப்பன்ட்ட வல்லம் இருக்குது. அப்ப என் அப்பனுக்கு அம்மைக்கு இவ்வளவு வல்லம் இருக்குதுன்னா ஆண்டவர் பெரிய ஆள் இருப்பா, சபைக்கு கண்டிப்பா பொண்ணு எப்படி வருவான்? இது நீ பாவியா ஆசீர்வாதம் கட்டான். உனட்ட ஒரு பரியும் இல்லை. அவன்கிட்ட போய் நீ ஆசீர்வாதம்னா சபைக்கு வர உனக்கிட்ட 5 பைசா வழி இல்லை இருக்கு. அவன் ஒரு சாக்லேட் வாங்கி கேட்டான், எனக்கு தக்காளி கூட இல்லைன்ற நீ. பின்ன அவனுக்கு எப்படி? என்கிட்ட ஒரு ஆள் கேட்டாங்க ரீசெண்டாக, ஒரு மாதம் இருக்கும். பாஸ்டர் நான் கேட்குறேன், என்ன டவுட்டு வேணாலும் கேளுங்க. எப்படி? அவன் ஒரு ஸ்பெஷலாக ஒரு டவுட்டு கேட்டாங்க. பாஸ்டர் எனக்கு அம்மா வந்து பக்கத்தில் ஒரு சர்ச்சுக்கு போவேன். எப்படி? சர்ச்சுக்கு போறா வாரா, டெய்லி போறா வாரா, வந்திருந்து கொண்டு சொல்லியா எனக்கு ஒன்றும் இல்லை. அப்போ நாங்கள் எப்படி உங்கள் ஏசப்பாவை நம்புறது? சூப்பர் கொஸ்டின். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அந்த இடத்துல, இந்த எலும்புக்கு. நீங்கள் என்ன செய்ய போயிட்டு வரட்டா? சோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார் பிரதர். உங்கள் டவுட் எல்லாம் சரிதான். ஆண்டவர் உங்கள் டவுட்டை தீர்த்து வைக்கட்டும். சோத்திரம். ஆமேன். அல்லேலூயா. நம்ம இதில் PhD ஆக்கும். அல்லேலூயா. நம்ம இல்லை அப்பன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ
அங்க கேள்விக்கு பதில் உண்டு. ஹalleluya. அவர் ஞானத்துக்கெல்லாம் ஊற்று. அவர்கிட்ட போய் நீ கேள்வி கேட்பியா? நீ ஆட்டனா இந்த அம்மாயை மாத்தி வேற அம்மா தர்றேன், வேணுமா வேண்டாமா? இல்ல அப்படிதான் கேட்கணும். அப்பதான் அந்த அம்மாக்கே இல்லைங்க, அம்மா அந்த இடத்துல இருந்துடுவா, இவர் என்ன இவர் கொஞ்சம் நல்ல திறமையான ஆளுவா, சுவாத்திர ஆண்டாரு, ஏன்னா பயலுக்கு எப்படிங்க இவர் சொல்லி எங்கன்னு புத்தி வரட்டு. நிறைய பேர் பிரச்சனை எல்லாம் பெரிய பிரச்சனை வரும்போது பாஸ்டர் மேல தூக்கி போடுவாங்க. இப்படி ஏழை மண்டை பேதலிச்சு இருக்க பயலுக மண்டையை நீ தான் உடைக்கணும். அல்லேலூயா. சபைக்கு வராத நீ 4 மாதம் வேலைக்கு போக மாட்டாய். அரெஸ்ட். செங்கடலை பிளக்கிற இல்ல, உன் அப்பன் செங்கடலை பிளந்தாரா? பிளந்து விடு. ஆசீர்வாதம் இன்னிருந்து உனக்கு வராது. நீ உழைத்தால் அது உனக்கு கையில் நிற்காது. 4 மாதம் சாபமோ சாபமோ. ஏல ஏசப்பாவை இந்த பூமியில கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆளை பயன்படுத்தினார். யாரு? யோவான். யோவான் ஸ்நானகன். அப்பா பேர் என்ன? ஒரு பேர் என்ன? சகரியா. அவன் யாரு? ஆள் யாரு? அவன் ஒரு ஆசாரியன். அவனுக்கு ஒரே சந்தேகம், ஆண்டவருடைய காரியம் நடத்துறதுலன்னு சந்தேகம். ஏல ஏசப்பா காட்டி இயேசுவை சுட்டி காட்ட வேண்டிய ஆளே இவன்ட்டு பிறந்து வரணும். இவன் குண்டக மண்டகன்றிருக்கான். இன்றையிலிருந்து நீ பேச மாட்டாய் குழந்தை பெறுவது வரைக்கும். நீ பாஸ்டரா இருந்தாலும் அப்படிதான், வாய் அடைக்கப்படுவதாக. ஆண்டவருடைய வல்லமைய டீக்ரேட் பண்ணாலே ஸ்டாப். அவன் அதாங்க இந்த யோவான் ஸ்நானகன் பிறகுறது வரைக்கும் அவன் வாயை பேசல. ஆசாரியன் சபைக்கு விடுமுறை 9 மாதம். அல்லேலூயா. இப்படிதான் இருக்கணும். அவர் வல்லமைய விளங்க பண்ணு. என்ன சொல்லியும் கேக்கியா இல்ல, கேட்டியாளா? நீங்க ஒரு நாள் வந்து பேசுங்க, நடக்காது, வரமாட்டேன். நீ பேசாத அவனுக்கு புரியாது. நீ தான் அவனுக்குள்ள இருக்கிற இயேசு, குட்டி இயேசு. அவன் பக்கத்தில் இருக்கிற குட்டி இயேசு நீதான். அவன் பக்கத்தில் இருக்கிற குட்டி இயேசு நீதான். அவன் பக்கத்தில் இருக்கிற மோசே நீதான். தாவீது நீதான். நீதான் ஆபிரகாம். நீ தாண்டா தேவனுக்கு நீதி. ஒன்னதான் அங்க விளங்க செய்யணும். அவரு கேக்கியாரு இல்ல, பார்த்துக்கிடங்க. ஆலயத்துக்கு வர நேரம் பார்த்து எங்கெങ്കിലും ஓடிடுவாரு. உன் வண்டி ஓடாமல் இருப்பதாக. எப்படி? ஏன் கட்டளை கொடு. அவர் ஒருவேளை பாவம் இல்லை, எங்கேயும் பெயிண்ட் வரட்டு. என்ன இன்னும் உங்களுக்கிட்டே நான் உங்களை பத்தி சொல்லல, நான் பொதுவா சொன்னேன். அவருடைய வல்லமையை விளங்குறதுக்கு நான் பேசுறேன். அல்லேலூயா. வைராக்கியம் இருங்க சிஸ்டர், பிரதர். அல்லேலூயா. உங்களுக்கு வைராக்கியம் வருதா இல்லையா? வருதா இல்லையா? அப்ப நீ என்ன செய்யணும்? பூ உலகை நீதியாய் நியாயம் தீர்க்கணும். நீ நியாயம் தீரு. ஐயகால கட்டி போடணும். பாவம் இல்ல. ஒரு கையை இழந்து போவதை காட்டிலும், ஒரு கண்ணை இழந்து போவதை காட்டிலும், உன் கண் இல்லாம போனாலும் பிரச்சனை இல்லை, நீ பரலோகத்துக்கு வரணும். சபைக்கே வரல, இங்கேயே செங்கடலை பிறக்கலன்னா அங்க என்னத்தை பழக்கம்? பரலோகத்துக்கு போகும்போது எப்படி தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க பெரிய கேட் வாசல் மாதிரி ஒன்றும் இருக்காது. நான் போகும்போது எப்படி பரலோக வாசல் எப்படி திறக்கும்? புளுக்குன்னு உள்ள போவோம். நான் அப்படி ஜாலியா போவேன். ஸ்லோ. பாருங்களேன், அல்வா சாப்பிட்டுருக்கீங்களா? அல்வாய்க்குள்ள ஒரு ரூபா துட்டை அப்படியே போட்டுருங்க. இப்படி இந்த ஸ்ட்ரைட்டா போட்டு அமுக்குன்னா எப்படி இருக்கும்?
உள்ளே போகும்ல, அது போகும்போது எப்படி இருக்கும்? கஷ் உள்ளே போகும். அப்படி போகுமா? பரலோக வாசல் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஸ்மூத்தாக போகும். ஆனால் பின்னால் பாஸ்டர் உங்களை என்ன தெரியும், அன்னை சர்ச்சுக்கு மூலையில் வந்திருந்தேன் அப்படி தெரியும் சொல்லுவாங்க. இந்த ஒயிட் கலர் ஒயிட் போட்டுருப்பானுங்க, அங்கேயும் வந்து அப்படி பாஸ்டர்கிட்ட சொல்லியாச்சு எப்படியும் கூட்டிகிட்டு போயிடுவார். இந்த ரேஷன் கடையில் லைனில் நிற்கும்போ டக்குன்னு வந்துட்டு சார் இவங்களுக்கு நினைப்பெல்லாம் பரலோகத்துக்கு இப்படிதாய் உள்ள ஏறலான்னு. அதில் கணக்கு இருக்கா? இங்கேயே 5 பைசாய்க்கு வழி இல்லை உனக்கு. தேவ நீதி 5 பைசா கூட உனக்கு வேலை செய்யலைன்னா அங்கே போய் என்னத்த நடக்கும்? உனக்கு எப்படி கூட்டிகிட்டு போகணும்? தம்பி, நான் போகும்போது அல்வா மாதிரி இருக்கும், நீ வந்து முட்டம்போ பாறாங்கல் மாதிரி இருக்கும். இடிச்சு உடஞ்சு கையெல்லாம் பேர்ந்து கீழே விழுவ. நீயே சொல்லுவ, பாச நீங்க முதல்ல போங்க, நான் ஐசக் ஹாஸ்பிட்டலில் போய் காலெல்லாம் சரியாக்கிட்டு வாரேன். பரலோகத்தில் இப்படி வந்த கேவலம், நான் இங்க எப்படி இருந்தேன், எப்படி நான் எப்படி இருந்த ஆளு தெரியுமா, கேவலமா சொன்ன, இதை சரியாக்கிட்டு வாரேன். அவ்வளோதான், சரியாவு. ஹல்லேலூயா. அவர் நீதியோடு நியாயம் தீர்க்கிறவர். நியாயம் தீர்க்கிறவர் மட்டும் கிடையாது, அவரை விளங்க பண்ணும்படி நீதியா இருக்கிறாரு. உன்னை என்னை சும்மா அந்த பிச்சை எடுக்க கொண்டு வரல, உலகத்தை தாங்கி இருக்க வரல, அவரை நம்பி இருக்க வந்திருக்கிறோம். ஏன்னா நீ அவரை வெளிப்படுத்த போற. நீ உன் குலத்தை கோத்திரத்தை வெளிப்படுத்த வரல, உன் ஜாதியை வெளிப்படுத்த வரல, உன் திறமையை வெளிப்படுத்த வரல, அவரை வெளிப்படுத்த வந்திருக்கிற. அது திறமையா, அது என்ன வேணாங்களோ, அது அவர் முடிவு பண்ண நீதி, அது விளங்கும்படி ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. அவர் பராக்கிரமசாலி போல வருவார். திருடன மாதிரி வருவார். யாருக்கு? இங்க இருந்து திருட்டு வேலையெல்லாம் செஞ்சவனுக்கு திருடனா வருவார். நீயே திருடனா உன அப்பன் திருடனான்னு காட்டுவார். ஹல்லேலூயா. நீதியாய் சகல ஜனங்களுக்கு செம்மையாய் ஏங்க எல்லாரையும் அவர் தன் அளவுல பார்க்கிறாருங்க. அவர் ரேஞ்சுக்கு பார்க்கிறாருங்க. இயேசுவின் ரேஞ்சுக்கு போன வாரம் அதை பிரசங்கி சொல்ல, அவருடைய இயேசு மாதிரி பூரண புருஷர் ஆகும் வரை, ஆகிற வரைக்கும் நம்மளை விட மாட்டாராம். இயேசு சொல்றாரு, அத்தி மரம் ஜபிச்செல்லாம் இருக்கு தம்பி, எனக்கு இப்ப நேரம் இல்லை, நீ அந்த மலையை பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் நடக்கும்ன்றார். நடந்ததா? யாருக்கு நடந்து? ரெண்டு சல்லியை எடுத்துட்டு போறதுக்கு ஒரே இடுப்பு வலி. கேட்டலா? இந்த சர்ச்சை கொஞ்சம் கிளீன் பண்ணி சேர்ஸ் எல்லாம் போடுங்க. நல்லா நினைப்பேன் பாஸ்டர், பக்கத்துல வீடு இருந்தா கிழிச்சு தள்ளு. நீ எனக்கு மட்டும் காசு இருந்தன்னா நமக்கு இதெல்லாம் பேச கிட்டுமா? கிட்டாது. ஒன்ன கொண்டு கிட்டே கிட்டாது. தெரியும். ஹல்லேலூயா. அப்ப வெளிப்படணும்னு, அவர் நாம மகிமைப்படணும்னு நீ வாழ ஆரம்பிச்சேன்னு வைய, நீ தினமும் குதிரையில தான் போயிட்டு இருக்க. ஷடக் 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 ராஜா மாதிரி. நீங்க நம்ம 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 குறை சொல்லலை, பட் நான் சிந்திக்க சொல்றேன். நம்ம எல்லாரையுமே இந்த உலகம் என்ன பண்ணிச்சுன்னா, இந்த உலகத்தினுடைய தீர்மானத்துக்கு நம்ம வாழ்க்கையை திருப்பிடுச்சு. பயலுக்கு என்ன செய்யாது? சிலைகளுக்கு 2 பையன் பிறந்தா ஒரு பிரச்சனை இல்லை, 2 பெண்ணு பிறந்தா முடிஞ்சு. அப்படித்தானே? கன்னியாகுமரி மாவட்டம் அப்படித்தானே? பெண்ணு பிறந்தா பிரச்சனை, பையன் பிறந்தா ஜாலியா.
நான் சொல்லட்டுமா? நீங்கள் பாருங்களேன், இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி இந்த உலகம் பையனை படிக்க வைக்கணும், பையனுக்கு அது பண்ணணும், பையனுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், அது ஒரு பிரச்சனை. பொண்ணு பிறந்தா ஐயோ பொண்ணை கட்டி கொடுக்கணும், நல்லா பண்ணிட்டு கட்டி கொடுக்குற அந்த நேரம் பார்த்து ஐயோ எல்லாம் பறி போகுதே, இந்த பையவை கரெக்டாக வெள்ளம் ஊற்றுவானா, இந்த பொண்ணை கட்டி வெள்ளம் ஊற்றுவானா, பாஸ்டரே ஜோம் பண்ணுங்க, கத்தருக்கு சுத்தமானு பாருங்க, 2 நாள் உபவாசம் இருங்க. இதுக்கு தான் நம்மளை கத்தர் கூட்டிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறீங்களா? பொண்டாட்டி புள்ள உன் குடும்பம் தூக்கி வெளியே வச்சுட்டு அவரை நோக்கி பாரு. அவரை நோக்கி பார்க்கறதுக்கு உனக்கு சமயம் இல்லைன்னா நீ இப்படிதான் இருப்ப. தேவ நீதி விளங்காது. ஹல்லேலூயா. ரைட்டு, அடுத்த வசனம் போடுங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்கள் அவரே தஞ்சவன். அடுத்த வசனம் போடுங்க. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதே இல்லை, அதனால் உமது நாமத்தை அறிந்தவர்கள். அப்ப நீ எதை அறியணும்னா தேவனுடைய நாமத்தை. நீங்க சபைக்கு எதுக்கு வரீங்க? பொதுவா சபைக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எப்படி வராங்க தெரியுமா? பிரச்சனை மாறணும், போராட்டம் நீங்கணும். எப்படியாது சபைக்கு நீ வாரதே எதுக்கு வரணும் தெரியுமா? உன்னை படைச்சவன் யாருன்னு பார்க்கணும். என்ன இவ்வளோ பிரச்சனையை மத்தியில் கொண்டு வச்சிருக்கிறார்? யார் அது? இவர் தான் உண்மையான ஆண்டவர்னா பார்ப்போம், சொல்லும். இதுதான் தைரியமான ஆளாச்சு. அப்படி வந்திருக்கணும் தைரியமா. முதல்ல பேசிக்காக சொல்கிறேன், முதல்ல நீ இப்படி வரணும். இப்படி வந்தேன்னா உன்னை தொடுவார். இது முதல்ல பிச்சை எடுப்பு. எப்படி? முதல்ல பிச்சை. எனக்கு பார்த்தல நான் இந்த 10,000 ரூபா கடன் வாங்கிட்டு ஒருத்தண்ட. எப்படி? ஓ, காலத்தை விட மாட்டான், ராத்திரி விட மாட்டான், உச்சை விட மாட்டான். அவன் உன்னை விடலை, நீ ஏன் அவனை விடலை? நீ அவனே கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கிற. அவர் நீதி விளங்கும்படி அவர் அறி. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோ. அவர் யாருன்னு உனக்கு தெரியாம உன்னை யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ ஊர்ல இருக்கிற இந்த ரப்பர் பந்து மாதிரி போட்டு ஒன்று அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. கரெக்டா? திருப்பி உங்களுக்கு நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இங்க பாருங்களேன், மனுஷனை நீங்க பயப்படுறீங்களா? அப்ப உண்மையிலே நீங்க யாரு? ஒரு மனுஷன். நீங்க மனுஷனுக்கு பயப்படலைன்னா நீங்க உண்மையிலே தேவர்களா இருக்கிறீர்கள். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணி. நீ ஒரு மனுஷனை பார்த்து பயப்படுறான்னு வச்சுக்கோ, அது உன கண்ணி. கர்த்தரை நம்புகிறவனோ இப்படி சொல்லாதீங்க, உயர்ந்த அடைக்கலம், ஹை பொசிஷன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படாதீங்க. மனுஷன் உங்களை நெருக்கிற நெருக்கத்துக்கு உண்மையா இருங்க. கர்த்தர் பேர்ல உண்மையா இருந்து மனுஷனை மதியுங்க. மனுஷனுக்கு நிறைய அளந்து கொடுங்க, ஏராளம் தாராளமாக செய்யுங்க. ஆனால் மனுஷனுக்கு பயப்படாதீங்க. பயப்பட்டீங்கன்னா நீங்கள் அப்பா பிள்ளை கிடையாது, தேவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 23:4 23. சங்கீதம் 23 படிக்க வேண்டாம். வேண்டாம், நான் படிக்கிறேன். 23:4-6. ரைட், படிக்கிறேன். பாருங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு, ஏனெனில் தேவரின் என்னோடு கூட உமது கோலும் உமது தடியும். இதை யார் சொல்லியிருக்கா? இது யார் சொல்லியிருக்கா? நீ உடனே மரண இருளின் பள்ளத்தாக்கில் போகணும்னு அவசியம் கிடையாது. அவன் அதான் சொல்றான், ஒருவேளை நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன்னா அவர் தான் என் கூட இருக்கிறார், நான் இல்லையே.
சொல்லுங்க. நான் இல்லையே, ஹெலன் இல்லையே, மர்லின் தானே. ஏன்னா இவங்க இங்கேருந்து வரமாட்டாங்க. எப்படி? அவர் பாதி நாம் பாதி. எப்படி? யார் பாதி? நாங்கள் ஒரே சரீரமா இருக்கிறோம். அப்படித்தானே எழுதியிருக்கு. முதல்ல எப்படி எழுதியிருக்குன்னா, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும், அவருடைய வார்த்தை அவனிலும். அவன் கேட்கறது எல்லாமே மிகுந்த, அப்படியா? ரைட்டு, அவ கேட்கறது எல்லாரும் கிடைக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு. மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்படித்தானே? எந்த கனியை கொடுப்பான்? வார்த்தை யாரு? அவரு. அப்ப அவரு உனக்குள்ள இருக்கிறாரு, நீ அவருக்குள்ள இருக்கிற. அப்ப என்ன கொடுப்ப? எந்த கனியை கொடுப்ப? நீ இல்ல, அவரு உனக்குள்ள இருந்து கனி கொடுக்கிறார். அவர் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் புருஷன், அதுக்கப்புறம் தான் பிள்ளை, ஜாபு, பிசினஸ், அது இதுன்னு அதுக்கு பிறகுதான். ரைட்டா? அப்ப நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பள்ளத்தாக்க உருவாக்குனது கர்த்தர் தான். அங்கேயும் தேவரீர் என்னோடு கூட. ஏன்னா அங்க அவருடையது. அது அங்க யார? பிசாசு. இருட்டுல பிசாசு வருவாய். ஏன்? அது இருட்டு. உடனே நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இருட்டுன்னா பிசாசு உருவாக்குனது. ஆட, இருட்டுக்கு பிறந்தவனே, இருட்டை உண்டாக்குனவர் நம்ம அப்பா தான். அங்கேயும் அவர் தான் இருக்கிறாரு. பகல்ல அங்கதான் இருக்கிறாரு, மத்தியானத்துல அங்கதான் இருக்கிறாரு. நீ மத்தியானத்தை வேற மாதிரி நினைச்சேன்னா அவன் சங்காரத்தை விட்டுருவான். இரவை நீ வேற மாதிரி பார்த்த, அப்பா இல்லாம இரவு பார்த்தன்னா இரவு உனக்கு பயங்கரமா இருக்கும். அதான் வசனம் சொல்லுது, இரவின் பயங்கரத்துக்கும் மத்தியானத்து சங்கரத்து உணவுக்கு. இதெல்லாம் உன் கற்பனை, உன் சிந்தை, மாம்ச சிந்தை அது. ஹல்லேலூயா. இரவு பகலும் அவருக்கு ஒன்று எழுதியிருக்கிறார். அப்ப அவர் உனக்குள்ள இருந்தா உனக்கு என்னது? ஒன்று. அப்ப பொல்லாப்புக்கு ஏனெனில் தேவரின் அடுத்த வசனம் போடுங்க. என் சத்துருக்களுக்கும் நீர் எனக்கு ஒரு பந்திய. எப்ப பார்த்தாலும் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனை, நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு நாள், நீங்க பண்ற ஒவ்வொரு வேலை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு மணி நேரத்தையும் உங்களுக்கு முன்ன ஒரு சத்துரு இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? பிசாசை பார்த்து பயப்படுறீங்களா இல்லையா? அவன் பயப்பட மாட்டான், பயப்பட மாட்டான். சில சமயம் அவங்க எடுத்து அப்படியே சொருகி வச்சிருப்பேன். இங்கே இருந்துங்க என்ன கொஞ்சம் நேரம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ சத்ரு இருக்கான்னு வச்சுக்கோங்க. சத்ரு கண்டிப்பாக இங்கே இருக்கிறான். உங்களுக்கு குடைச்சல் கொடுக்கறது எப்படியாவது வழி உண்டா, உங்களுக்கு குடைச்சல் கொடுக்கணுமான்னு கரெக்டாக வெயிட் பண்ணி தான் இருக்கிறான். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு முன்ன சத்ரு இருக்கிறான். ஆனால் அதுக்கு முன்ன அந்த சத்துருவை அசிங்கப்படுத்தி அவனை அடிச்சு நொறுக்கி அவன் என்ன யுத்தத்தை உங்களுக்கு செய்ய போறானோ அதை திருப்பி அவனுக்கு 1000 மடங்கு அவன் தலையில அடிச்சு இறக்குறதுக்கு பந்தியை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதுதான் சொல்றாரு, உன் சத்துருக்களுக்கு முன்பதாய். பாருங்களேன், அங்கெல்லாம் வியாதிங்க, போகாதீங்க போகாதீங்க போகாதீங்கன்னா வியாதி சத்துரு சரிதான். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன இருக்குது? அவர் எனக்கு கேடகம் மகா பெரிய துருகமுமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அது அவருடைய மகா பெரிய கேடகமும் துருகமும் எனக்கு என்னது? பந்தி. ஹல்லேலூயா. ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம்னா என்ன? ஒருத்தன் மேல ஒரு அபிஷேகத்தை ஊத்துறாரு, ஒரு போதக அபிஷேகம். அப்படின்னா என்ன? போதகத்தை, அவன் செய்ய வேண்டிய போதகத்தை எதிர்த்து நிற்கிற சக்திகளை அழிக்கிற அதிகாரம், அதுதான் அபிஷேகம். ஹல்லேலூயா. அந்த தாளந்து. அப்போ தலையை எண்ணெயும் அபிஷேகம். சும்மா பந்தியை மட்டும் வச்சுட்டு கையை காலை இப்படி கட்டிட்டு இருக்கிறதுக்கு இல்லை, கைக்கு காலுக்கு எல்லாத்துக்கும் அவனுக்கு கொடுத்த அதிகாரத்தை அனுபவிக்கிற அபிஷேகம். அந்த அபிஷேகம் எப்படி இருக்குதான்? பாத்திரம் நிரம்பி வழியும்படி. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் வேற நீ என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை
நன்மையும் கிருபையும் தான் என்ன தொடர்ந்துட்டே இருக்குவாங்க. ஐயா, நான் கர்த்தருடைய வீட்டிலே, கர்த்தருடைய வீடு எது? எது கர்த்தருடைய வீடு? அப்படி உண்மைதானா? இல்லையா? என் ஜீவனுள்ளலாம் நன்மை கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய். ஹல்லேலூயா. இதை நீங்க ஸ்ட்ராங்கா சபையை விட்டு போகக்கூடாதுங்க. ஏன் தெரியுமா? சபை நான் என்ன ஏன் தெரியுமா? ஏன் அவன் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நான் நிலைத்திருப்பேன்னா, அவன் சபையில் வச்சிருந்த ஏற்றம் தாகம், அதனால தான் அவன் சபையை கட்டணும்னு துடிச்சிட்டு இருந்தான். யாரு? தாவீது என்ன செஞ்சான்? அது தேவனுடைய தீர்மானமே கிடையாதுங்க. சொல்லிட்டான், நீ கட்ட மாட்ட, உன் பையன் வச்சு தான் நான் கட்டுவேன். தீர்மானம் இல்லைங்க. ஆனாலும் நான் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் அன்லிமிட்டடா பாத்திரம் நிரம்பி, அவன் நிரம்பி வழிஞ்சிருக்காங்க. நிரம்பி, நான் சொல்றேன், தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற சித்தத்தை தாண்டி நிரம்பி வழியணும். நீங்க டாடி வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்னன்னு கேட்கணும். அப்பன்ட்ட இது வல்லதுன்னு சொல்லிடுவாரோ, நம்ம அப்படியே அணப்பில் போயிடுவோம். எப்படி? அணப்பில் போயிடுவோம். நீங்க போய் இப்படி கையை காட்டினாலே பிசாசு ஓடுதுங்க. ஆண்டவர் வச்ச பந்தி என்னன்னே தெரியாம அதுக்கு மேலே யாரு நின்று இப்படி நின்ன உடனே பிசாசு என்ன செய்வான்? ஐயோ, இப்படி பயப்படுவான் பாருங்க. இப்படி நீ ஒன்றும் செய்யாத உடனே இப்படி ஆகுவான். ஏய், ஒன்றும் செய்யல கேட்டியா? யாரை சாடி வந்தாய்? ஓ, இவனுக்கு தலைக்கு வர மாதிரி வந்துட்டான்டா. வா, நேற்று சர்ச்சில் இருந்து ஒரே உறக்கம். அப்போவே தெரியும் நம்ம உறக்கம். நான் லைட்டாக நோண்டி விட்டு பார்த்தேன், கரெக்டாக சிக்கினேன். ஹல்லேலூயா. எப்படியெல்லாம் சிந்திக்கிறேன் பார்த்தீங்களா? நான் கிடையாது. சபையில் தங்கி இருக்கிறத விட வேற ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை. இனியெல்லாம் நீங்கள் கேட்டால் தான் ஆராதனை, ஸ்பெஷல் ஆராதனை வேணி நான் ஒத்தைக்கு இருந்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இனி அப்படி தான் மாட்டி விட்டுறது. இந்த இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். பிசாசுக்கு இரக்கத்தை காட்டுகிறவர்கள் பிசாசின் இரக்கத்தை பெறுவார்கள். ரைட்டா? கடைசியாக முடிச்சிடலாம். சங்கீதம் 65 திருப்பிக் கொள்ளுங்க. 8. சங்கீதம் 65:8. கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையும் மாலையும் களிகூற பண்ணுகிறேன். ரைட். கடையாந்திர இடத்தில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்கள் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையும் மாலையும் களிகூற பண்ணுகிறேன். தேவரீர் பூமியை விசாரித்து அதை நீர் பறிச்சு. எப்படிங்க? அடுத்த வசனம் போடுங்க. தேவரீர் பூமியை, நல்ல கவனிங்க இந்த வசனம், இதோட முடிக்க போறேன். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு தண்ணி நிறைந்த அதை எப்படி ஆக்குறாரா? மிகவும். இப்படி நீர் அதை திருத்தி ரைட். அடுத்த வசனம் பாருங்க. அதன் வரப்புகள் தனியத்தக்கதான்னா போரும் பிஞ்சு போற அளவுக்கு தண்ணிய அதன் படைச்சல்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைஞ்சு, அங்க அடுத்து வரப்பே இருக்காது, எல்லாம் ஒண்ணுதான் கரை பண்ணி அதன் பயிரை. ஓ, அடுத்த வசனம் போடுங்க. வருஷத்தை வருஷம் அவருடைய வாக்கு தத்துவம் உன் எல்லைகளை உன் வரப்புகளை எல்லாம் நனைச்சு அப்படியே நீர் பாய்ச்சி. ஐயோ, தண்ணி இல்லைன்னு இருக்காதுப்பா. ஒரு வயல்ல தண்ணி எப்போது நிக்கிறது போல உன் படைச்சல்கள் முழுவதும் தேவனுடைய ஜீவ ஊற்றினால் நிரப்பப்படும். அப்படியே நிரம்பி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அவருடைய வார்த்தைக்குள் இருக்கிற ஜீவன, அந்த சக்தியை, அந்த வல்லமைய உன் தலையில முடிசூட்டி
இங்க பாருங்களேன், அவருடைய பாதை எப்படி இருக்குதா? அவருடைய பாதை நெய்யானா அவ்வளோ செழிப்புங்க. நீங்களும் நான் அந்த பாதையில் சொல்றோம் உண்மையாவா? வசனம் சொல்ற பாதைக்கு நீங்க சொல்றீங்கன்னா, வசனம் சொல்றதுக்கு வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படுறீங்களா? நீங்க அவரை ஃபாலோ பண்ணி போறீங்க. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்றாரு பாருங்க. இயேசுவை பின்பற்றேனா அவர் பாதை நெய்யாய் பொழிகிறது. யோபு என்ன பண்ணா? பாதத்தை என்ன பண்ணா? அவன் பாதத்தை தான் கழுவுனான். நீ ஏசப்பாவை பின்பற்றி போனா நெய்யில தான் குளிப்ப. ஏங்க முந்தின வசனம் என்ன சொல்லுது? வரப்புகளெல்லாம் தாண்டி வரப்பெல்லாம் அப்படியே கவுந்து பார்த்துருக்கீங்களா? அந்த வரப்பு வைக்கிற இடத்துல தண்ணி வரப்பு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்தா தெரியும். அந்த வரப்பெல்லாம் தண்ணி அப்படியே வரப்பு வச்சோடனே என்ன செய்யும்? வரப்பு இந்த தண்ணியெல்லாம் என்ன செய்யும்? அந்த வரப்பை வந்து கவுந்துருக்கும். பார்த்துருக்கீங்களா? கவுந்துருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தாங்க இயேசு. அவரை நீ பின்பற்றி போனேனா அவருடைய பாதை நெய்யாய் பொழியும், ஐஸ்வர்யமா இருக்கும். எனக்கு ஒரு ஆசை, நெய்யில குளிக்கணும். அல்லேலூயா. சரி பாஸ்டர் 2 லிட்டர் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லப்படாது. நீந்தி குளிச்சணும். அல்லேலூயா. தினமும் குளிக்கணும். அல்லேலூயா. செய்யாதே, தொடாதே, ருசி பாராதே, அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதே. நல்லா தின்னு, கொளுத்த கன்று மாதிரி தின்னு, வெறும் நெய்யை கூட வாரி தின்னு, ஒன்னு அது சேதப்படுத்தாதென்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. மேலே இன்னொரும் முன்னாடி போங்க, 8 போடுங்க. பாருங்க, கடையாந்திர 9 போடுங்க. தேவரீர் பூமியை விசாரித்து, அப்படின்னா உங்களை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சின்னு உங்களுக்கு தேவையான நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் பாய்ச்சி நிரப்பி தண்ணி நிறந்த தேவ நதி, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய அனுக்கிரகங்களால் உங்களை நிரப்பி அதை மிகவும் செழிப்பாக்கி, இப்படி நீர் அதை திருத்தி செழிப்பாக்குற மட்டும் இல்லைங்க, அதை திருத்தி இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறது. தானியத்தை விளைவிக்கிறதுனா உங்க மேல தேவன் முன் குறித்த காரியத்தை செய்து முடிக்கிறது. முதல்ல பார்த்தோம்ல அந்த நீதி, அவர் நீதியின்படி உங்களை என்ன செய்ய செழிப்பாக்கும்படி உங்களை என்ன செய்வார்? உங்களை விசாரித்து உங்களை நீர் பாய்ச்சி தண்ணி நடந்த தேவதனையெல்லாம் அதை மிகவும் செழிப்பாக்கி இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்குள்ள தானியத்தை. நான் என்ன சொல்றேன்னா கவனிங்க, ஃபினிஷ் பண்ணுறேன். வசனம் சொல்லுது, நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், தன்னை நிரூபிக்க தான் அவர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அவர் தன்னை உங்கள்கிட்ட காட்டணும், உங்க மூலமா காட்டணும். யாருக்கு? சத்துருக்கு. புரியுதா? சத்துருக்கு. அதுக்கான எல்லாத்தையும் இங்க நிரப்பி வச்சுட்டு போயிட்டார். யாரு? குமாரன். எல்லாத்தையும் நிரப்பிட்டார். நான் என்ன சொல்றேன்னா, உங்க தேவையை கத்திரத்தில் கொண்டு போய் நிற்காதீங்க, உங்க விருப்பத்தை கத்திரத்தில் கொண்டு போய் சேர்க்காதீங்க. அவருடைய விருப்பம் என்ன, அந்த விருப்பத்துக்கு தேவையான தேவை என்ன, இதை குறித்து ஆராய்ச்சி பண்ணுங்கள். சபைக்கு வந்த தாவீது இப்படிதான் ஆராய்ச்சி பண்ணான். ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணனா நீ அவருடைய சன் ஆஃப் காட், யூ ஆர் த டாட்டர் ஆஃப் காட். நீ அவருடைய புத்திரனாய் புத்திரிகளாய் வெளிப்படுவீர்கள். இந்த பூமியை மாற்றி அமைப்பீர்கள். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். புரியுதா? இப்போ வசனத்தை போடுங்க. எரேமியா எசேக்கியேல் 12:28. ஒண்ணுமே தாமதிக்காதுங்க, ஒண்ணுமே தாமதிக்காது, எல்லாம் நிறைவேறும். ஆனா நிறைவேறும் என்னவா இருக்க கூடாது?
ஒரு வாழைப்பழம் 2 வாழைப்பழத்தில் இருக்கக்கூடாது, ஒரு தோட்டமே இருக்கணும் உனக்கு. பாளையங்கோட்டான் பழம் இன்னைக்கு கிடைக்கணும்னா, உலகம் ஃபுல்லாக கிடைக்கணும்னா வாண்டன் தான் கிடைக்கணும். அப்படின்னு ரஸ்தாளி பழம், ரஸ்தாளி ஓனர், ரஸ்தாளி அபிஷேகம், சுனிதா வாங்கிக்கோ. சுனிதா மூலம் தான் உலகம் முழுவதுக்கு என்ன செய்யணும்? ரஸ்தாளி பழம் போகணும். நம்ம ஊர்ல ரசகளின்னு சொல்லுவோம், அங்க சென்னையில எல்லாம் ரஸ்தாளின்னு வாங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம ஊர்ல அழிஞ்சு போயிட்டு இருக்கிற பழம் யாருமே சாப்பிடாதது யார்? மோரிசா இல்ல மோரிசா இல்லைன்னா அந்த நம்ம இந்த பாளையங்கோட்டம் தான் யாரும் வாண்டாத பழம் மாதிரி இருக்கு, அப்படி தானே? பாளையங்கோட்டம் தான். நான் என்ன சொல்லணும், கொஞ்ச நாள் கழிஞ்சு பாளையங்கோட்டான்ல ஏதாவது கண்டுபிடிச்சிருவானுங்க. அப்போ எல்லாரும் பாளையங்கோட்டான அழிச்சிருவாங்க. உன் தோட்டத்தில் மட்டும் பாளையங்கோட்டான் இருக்கும். அடுத்து உனக்கு பேட்டன் ரைட்டு தருவாங்களா தரமாட்டாங்களா? நீ தான் எல்லாருக்கும் கண்ணு கொடுக்கணும். அந்த கண்ணு இருக்குல்ல, எது குட்டி, அது கொடுக்கும்போது நீ என்ன செய்வ? சும்மா தர முடியாது சீஃப் மினிஸ்டர் ஐயா, சும்மா தர முடியாது பிரைம் மினிஸ்டர் ஐயா, இதுக்கு பேட்டன் ரைட்டு வேணும். பாளையங்கோட்டான் எங்கே போனாலும் கோட்டை முழுவதும் என்னுடைய கோட்டை தான் இருக்க வேண்டும். ஓடு பேட்டன் ரைட்ட. அதான் அபிஷேகம். இப்படி வாங்கிக்கோங்க. ஹல்லேலூயா. உன்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்காரு தானே? அது என்ன திட்டம்னா, பூமி கொள்ளாத அளவுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அது வெளிப்படணும். அது வெளிப்படுறதுக்கு அந்த தீர்மானத்தோட பாரு இந்த வார்த்தையை. என் வார்த்தை ஒன்றாகலும் இனி தாமதிப்பதில்லை, கர்த்தராய் ஆண்டவர் அது உரைக்கிறார், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராய் ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல். நான் அவங்ககிட்ட சொல்றேன். ஹல்லேலூயா. 10 மாதம் கடந்துட்டோம், 11வது மாசம் வந்திருக்கிறோம். இந்த 11வது மாசத்தை சேர்ந்து நமக்கு 12 வாக்குத்தத்தம். 12 வாக்குத்தத்தமா? மாசம் 10, இதோட சேர்த்து 11. போன வருஷம் இந்த வருஷம் எப்படி இருப்போம்னு சொல்லியிருக்கிறோம். சொல்கிறார் இல்லையா? வலப்பக்கம் இடப்பக்கம். நான் சொல்றேன், இந்த வாக்குத்தத்தம் எல்லாமே இந்த மாசம் நடக்கணும். நான் நம்ம சபையில் பார்ப்பேன் பாருங்களேன். இப்போ சிலவங்கெல்லாம் இந்த மாதம் ஒவ்வொரு மாதமும் அவங்க வாழ்க்கையில் தேவன் சொன்ன வாக்குத்தத்தெல்லாம் நடந்ததுக்கு நிறைய ப்ரூஃப் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் சாட்சி கூட சொன்னீங்க. நான் அந்த டைம் சில முகத்தை எல்லாம் பார்ப்பேன். அவர்களுக்கும் சொல்லுகிறேன், நீ உள்ள யாருன்னாலும் மண்டைய ஆட்டின தானே, ஆட்டினல்ல, இந்த ஆட்டக்கத்துக்காவது அவர் நல்லவர்னு ப்ரூஃப் பண்ணுவார். அவர் நீ கள்ளந்தாய், நீ கள்ளி, நீ நடிப்பு, ஆனாலும் என் வார்த்தை பொய்யல்ல. சபையில வந்திருந்த இல்ல, அதனால வாங்கிட்டு போ. கர்த்தர் செய்யத்தான் போறாரு. ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் சிலதெல்லாம் எப்படி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தெளிவா இருங்க. உங்க தேவைகளை சந்திக்கிறதுக்காக மாத்திரம் சும்மா அப்படியே இந்த எச்ச மாதிரி விசுவாசிக்காதீங்க. அவருடைய வார்த்தை ஒன்றாகிலும், ஏன்னா கண்டிப்பாக நடக்குங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? வலப்பக்கமும். நீ ஒரு சோப்பு டப்பாக்கி பெருகும் செய்யலாம், ஒரு ஜானுக்கும் பெருகலாம். ஒரு ஜானுக்கும் அங்கே அமெரிக்கா, இங்கே ஆஸ்திரேலியா, அப்படி சிந்திக்கலாம். நீ புரியுதா? தேவன் மேல நீ வைத்திருக்கிற விசுவாசத்தின்படி அது உண்டாகும். ஆனா கண்டிப்பா நீ பெருகுவ, சகலமும் வாய்க்கும். வார்த்தை ஒன்றும் தாமதிப்பதில்லை. எல்லாத்தையும் அவர் இந்த மாசம் செய்ய போறார். ஹல்லேலூயா.
கர்த்தர் நாம மைப்படையா அவர் எழுந்திருக்கலாம்.